நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசுல எந்த வஞ்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ பண்ற வேலையில ஏதாவது ஒரு தப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஏன் இப்படி பண்றமா? உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. பாட்டி, நீங்க எந்த விஷயத்தை பத்தி கேக்குறீங்க? சித்ரா ராமோட சட்டையை துவைக்க சொல்லி உன்கிட்ட கொடுத்தாள்ல, அத பத்தி தான் கேக்குறேன். அந்த சட்டையில சாயம் ஒட்டி இருந்துச்சுமா. நீ வேணும்னு பண்ணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த சட்டையை மட்டும் உங்க அத்தை பார்த்திருந்தா பிரச்சனை ஆயிடும்னு நான் தான் துவைச்சு போட்டேன். நீ இப்படி செஞ்சிருப்பேன்னு நான் நம்பலம்மா. ஆனா தப்பு நடந்தது உண்மை. அதுவும் ஓ மூலமா தான் நடந்திருக்கு. இது நடந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியல. அத நீ இப்ப சொல்லு. இதுக்கு காரணம் யாரும் இல்ல பாட்டி. இதெல்லாம் என்னாலேயே நடக்கிற தப்பு. சீதா, எந்த ஜென்மத்துல நீ எனக்கு அம்மாவா இருந்தியோ இல்ல நான் உனக்கு அம்மாவா இருந்தேனோ எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்த்த முதல் நாளே உன் மேல எனக்கு தனிப்பட்ட பாசம் வந்துருச்சு. அதனால நீ கஷ்டப்படுறதையோ இல்ல கண்ணீர் விடுறதையோ என்னால தாங்க முடியலம்மா. உன்கிட்ட நான் முதல்லயே சொல்லியிருக்கேன், உன் முகத்துல எப்பவும் சிரிப்பத்தான் நான் பார்க்கணும்னு. இப்பவும் அதைத்தான் சொல்றேன். உன்னை இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ வச்சுட்டு நான் கண்ண முடுவேன். ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு நீங்க இப்படி சொல்லாதீங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்.
நான் இனிமே நல்லா இருந்து என்ன பண்ண போறேன்? என் காலம் முடிஞ்சிருச்சு. நீதான் நல்லா இருக்கணும். சித்ரா உன்னை மகளா நினைக்கிறா. அதனாலதான் நீ செய்யற சின்ன சின்ன தப்பெல்லாம் அவளுக்கு பெருசா தெரியுது. நீ மட்டும் அவ சொன்ன மாதிரி நடந்துகிட்டா கண்டிப்பா உன்னை அவ சொந்த மகளை விட நல்லா பாத்துக்குவா. சித்ரா கிட்ட இருந்து அந்த பாசத்தை நீதாமா வாங்கணும். நான் பாக்குறேன். இங்க என்ன பண்ற? சுமித்ரா, சுமித்ரா, சித்ராத்த உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதான் வந்தேன். அத்தை, சித்ரா கூப்பிடுறா, வாங்க போலாம். ஆ சரி, போகலாம். சீதா, நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு. என்ன? பரவாயில்லையே, உன் மேல இந்த வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பாசம் இருக்கு போல. உன் அத்தை கிட்ட சொல்ல முடியலன்னு என் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கியா? நீ எவ்வளவு பெரிய டிராமாக்காரின்னு எனக்கு தெரியாம போச்சுடி. நான் ஒன்னும் சொல்லலையேக்கா. இத நான் நம்பணும்? இல்லக்கா, நான் ஒன்னும் நிஜமா சொல்லலக்கா. பிரியா, இவங்க தொலை தாங்க முடியல. ச்சே, வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சித்ரா, எதுக்கு கூப்பிட்ட? இங்க பாருங்க, விவரமா பேசுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும். எந்த வேலையை முடிக்கணும்? ஏன் இப்படி அவசரம்? நாளைக்கு கல்பனாவை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. ஆ? அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்பனா கல்யாணம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பதான் பசங்க கல்யாணம் நடந்துச்சு. இப்ப கல்பனா கல்யாணமும் நடக்க போகுது. ஐயோ, என்னால நம்பவே முடியல. நம்ம கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம கல்பனா ரொம்ப அதிர்ஷ்டமான பொண்ணு. சித்ரா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லா வேலையும் நாங்களே பாத்துக்கிறோம். கல்பனா எனக்கும் மகதானே.
இத சொல்லத்தான் எல்லாரையும் வர சொன்னேன். சீதா, பூஜைக்கு வேண்டிய பூ, பழம், தேங்காய் இன்னும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீதான் பாத்துக்கணும். சரிங்க அத்தை. ம். அத்தை, எனக்கும் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அத்தை. ஆ, அப்படியா? சரி, வீட்டை அலங்காரம் பண்றது உன் பொறுப்பு. அத நீ பாத்துக்க. இவ்ளோ பெரிய வீட்டை அலங்காரம் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. பேசாம நம்ம பூஜைக்கு பூ அலங்காரம் பண்ணலாமே. அத்த, சீதாவுக்கு சொன்னீங்களே, அந்த வேலையை நான் பண்ணட்டுமா? ஏன்னா சீதாவை விட எனக்கு அந்த வேலை ரொம்ப நல்லா தெரியும். வேணாம் வேணாம், அந்த வேலைய சீதாவே பண்ணட்டும். ஏன்னா சீதா நான் எந்த வேலைய சொன்னாலும் இப்ப நல்லாவே பண்றா. உனக்கு எந்த வேலையை சொன்னனோ அத மட்டும் நீ பார்த்தா போதும், சரியா? இங்க பாரு பிரியா, வீடு பளபளன்னு இருக்கணும். அந்த மாதிரி நீ வேலை செய்யணும், சரியா? சீதா, வா என் கூட. வா கல்பனா. பிரியா, சித்ரா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இதுதான் அருமையான வாய்ப்பு. என்ன, வீட்டை எல்லாம் பல நாக்கிடணும். புரிஞ்சுதா? செய்வியா? சரி அத்தை, இதுக்கு என்னென்ன பலகாரம் ரெடி பண்ண அதெல்லாம் வேண்டியது? மெதுவா பேசிக்கலாம். வா வா. இவ்ளோ பெரிய வீட்டை கிளீன் பண்றதுக்குள்ள என் உயிரே போயிடுமே. போனா கிட்ட எல்லாம் சொல்லிருக்கேன். அவளை துணைக்கு கூப்பிட்டுக்க. நாம வழக்கமா வாங்குற மார்க்கெட் அவளுக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன வாங்கணும்னு தெரியும்ல? தெரியும் அத்தை. உட்காருமா. தெரியும் அத்தை. மஞ்சள், குங்குமம், சந்தனம், கல்கண்டு, பூ, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் கூட நிறைய வாங்கிக்கணும். ஸ்வீட்ஸும் நிறைய வாங்கிக்க. எதுவுமே பத்தாம போக கூடாது. எதுக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் கூடுதலாவே வாங்கிக்க, சரியா? சரிங்க அத்தை. கல்பனா, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? வா, வந்து இங்க உட்காரு. நடக்கிறது உன் விசேஷம், நீ பட்டும் படாம நிக்கிற. உட்காரு. அப்புறம் சீதா, வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாரையும் நல்லபடியா நீ கவனிக்கணும், அம்மா. புரிஞ்சுதா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கு ஏன் பெர்மிஷன் தேவையா? என்ன விஷயம் சொல்லுமா? நான் வேணா. இத பாரு கல்பனா, சீதா வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு அண்ணி. எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க நடக்கிற எல்லா விசேஷத்திலையும் சீதாவுக்கும் பங்கு இருக்கு. நீ சொல்ல வந்தது சொல்லுமா. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா. என்ன சொன்ன? இப்போ எனக்கு கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லைன்னு சொல்றேம்மா. ஏன் இப்போ இஷ்டம் இல்லைன்னு சொல்ற? அது அது வந்துமா, இப்போ நான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ கல்யாணம் பண்ணா என் படிப்பு வீணா போயிடும். அதுக்காக தான்மா சொல்றேன். உனக்கு படிப்பு மேல அவ்வளவு ஆசை இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா படி. அது எப்படிமா முடியும்? இங்க பாரு கல்பனா, படிப்பு வீணா போகும்னு நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பார்க்க வரும்போது நீ பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். இப்படியெல்லாம் முகத்தை வெறுப்பா வச்சிருக்க கூடாது. நான் இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளை கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி வேற ஒரு வீட்டுக்கு என் மகளை நல்ல மருமகளை அனுப்பணும். அதுதான் ஏன் கடமை.
அதனால மனசுல எந்த தடுமாற்றத்துக்கும் இடம் கொடுக்காம தேடி வர இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சரியா? சரி. போ, ஃப்ரெஷர், நல்லா தூங்கு. ம்? அப்புறம் சீதா, அத்தை. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது எல்லாம் சரியா இருக்கணும். எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. போ, போய் வேலையை பாரு. அம்மா, அம்மா. பிரியா, வா 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 வா. என்ன கை நிறைய பையெல்லாம் கொண்டு வந்திருக்க? அம்மா, நாளைக்கு அந்த கல்பனாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. யாரு? அந்த ஓனானியா? ஆமாமா, அதுக்கு என்ன கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அம்மா, நீ இப்ப என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாரு, பர்ச்சேஸ் பண்ண கொடுத்த பணத்துல மிச்சம் பண்ணி உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பிரியா சொல்ற? எனக்கா? ஆமாமா. ஐயோ, ஆஹா, சூப்பரா இருக்கே. இந்த மாதிரி கலர்ல என்கிட்ட புடவையே இல்லடி. நானே இந்த மாதிரி ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஏன் வாங்கிட்டு வந்துட்ட. உம்மா. ஆமா, என்ன விலைமா இது? 3000 ரூபாய்மா. 3000மா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இதை விட அதிகமான விலையில வாங்கி தரணும்னு மனசுல ஆசை இருக்கு. ஆனா இதுக்கே பணத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுமா. வீட்டுக்கு போய் ஏதாவது பொய் சொல்லிதான் மேனேஜ் பண்ணணும். ஏன் உன் சொந்த செலவுக்கெல்லாம் பணம் தர மாட்டாங்களா? அதை ஏமா கேக்குற? நான் அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி இருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை யாருமே புரிஞ்சு நடந்துக்க அங்க யாருமே இல்ல. அழாத பிரியா, உன்னை அழ வைக்கிறவங்கள பதிலுக்கு நான் அழ வைக்காம விட மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகி அந்த சீதா அந்த வீட்டை விட்டு போயிட்டா நீ தானே அந்த வீட்டுக்கு மகாராணி. அதெல்லாம் நடக்காதுமா. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு. ஒரு பக்கம் அந்த சீதா துரோகம் பண்றா, இன்னொரு பக்கம் என்னோட அத்தை துரோகம் பண்றாங்க. போத குறைக்கு அந்த கிழவி சீதாவுக்கே சப்போர்ட் பண்றாங்க. உன் அத்தையுமா? அவங்களுக்கு நம்ம பிளான் எப்படி தெரிஞ்சது? அந்த சீதா ஏதாவது சொல்லிருப்பாளோ? அது என்ன கதைன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா சுமித்ரா அத்தை சீதாவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. 2 நாள் அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமாமா? ஆமா, என்ன நடந்துச்சு? இப்படி எல்லாம் நடக்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுமா? ஓஹோ, அப்படி போகுதா கதை? இதுக்கெல்லாம் சேர்த்து நாம ஒரு பிளான் பண்ணணும்.
நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் அந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும். அது உன் கையில தாம்மா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத பிரியா. இந்த பானுமதிக்கு யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். ஐயோ, அந்த சித்ரா கால் பண்றான். ஹலோ பிரியா, டைம் என்ன ஆகுது? எவ்வளவு நேரம் நீ மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. மறுபடியும் நான் கால் பண்ற அளவுக்கு வச்சுக்காத. சீக்கிரமா வந்து சேரு. பாத்தியம்மா என் நிலைமைய? நிம்மதியா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. மறுபடியும் அந்த சித்ரா தேவி என்ன ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருக்கா. பிரியா, நாளைக்கு கல்பனாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க தானே? ஆமா. அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். என்னமோ பண்ணணும்.